ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம 4 வீக் சேலஞ்ச் வந்து நம்ம ஆர்ட்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. லைக் நாங்க வந்து இப்ப வீட்ல இருந்து படிக்கிறோம் மேம். ஸ்கூல் போகாத, ரெகுலர் பண்ணாத, கரஸ்ல மாதிரி நான் எக்ஸாம் எழுத போறேன். ஸோ எனக்கு வந்து என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ ஸ்கூல் போகாத கரஸ்ல எழுதுறவங்களா இருக்கட்டும், இல்ல ஸ்கூல் போற ஸ்டூடெண்ட்ஸாவே இருக்கட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்ஸ்ல வந்து என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் கவர் பண்ணும், எந்தெந்த கொஷின்ஸ் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ்லயும், எந்தெந்த கொஷின்ஸ் வந்து 5 மார்க்லயும் கேட்க அதிக சான்ஸ் இருக்கு. மேக்ஸிமம் ஒரு 80 to 90% வந்து இதுல இருந்து தான் உங்களுக்கு வந்து 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் எல்லாமே கவர் ஆகும். நான் இதுல விட்ட கொஷின்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பெரிய கொஷின்ஸா இருக்கும். அது லைக் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 12th கொடுத்துருக்காங்க. ஒரு 90% வரலும் அது வந்து இது வரலுமே உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, பப்ளிக் கொஷின் பேப்பர்ல கேட்டது இல்ல. அப்படியே கேட்டிருந்தாலும் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கம்மியா போட்டுதான் வந்து கேட்டிருப்பாங்க. ஜஸ்ட் வந்து இந்த சென்டம் ஸ்கோரிங் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கீங்க இல்லையா, ஃபுல் ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நான் இதுல போடாத அந்த பிக் கொஷின்ஸ் எல்லாமே பாத்துக்கோங்க. லைக் எந்தெந்த மாதிரி வந்து என்ட்ரிஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கறத வந்து என்ட்ரிஸ் பாத்துக்கோங்க. ஸோ மெயினா நான் வந்து லைக் பாஸ் ஆகணும், ஒரு 60-70 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணும் அப்படிங்கிற எல்லாருமே இதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். இல்ல 60-70 மார்க்ஸ் மட்டும் ஸ்கோர் பண்ணணுங்கிறது இல்ல. இல்ல உங்களுக்கு எவ்வளவு மார்க்ஸ் கவர் ஆகும்னா கிட்டத்தட்ட ஒரு 80 மார்க்ஸ் வந்து கவர் ஆகும். லைக் 100க்கு லைக் 90க்கு சொல்லக்குள்ள ஒரு 70 மார்க்ஸ் கம்பல்சரி இது கவர் ஆயிடும். நீங்க 70 மார்க்ஸ் இந்த இதை ஃபோக்கஸ் பண்ணாலே உங்களுக்கு 70 மார்க்ஸ் சாலிடா வாங்கிடலாம். இல்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் 1 அப்படின்னு பார்க்கக்குள்ள, சோ இதுல நீங்க வந்து சாப்டர் 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஒரு 5 மார்க் அப்படின்னு பார்க்கக்குள்ள இந்த 15-16 சம் இருக்கு இல்லையா, இந்த மாடல்ல தான் மோஸ்டா உங்களுக்கு வந்து 5 மார்க்ஸ் கேட்பாங்க. பேலன்ஸ் இருக்கு இந்த 1ல இருந்து 14 கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, இது இந்த 2 மார்க் 3 மார்க்ஸ்லயே கவர் ஆயிடும். ஓகேவா? இதுல இந்த பேலன்ஸ் ஷீட் போடுற மாதிரி இருக்க அந்த பெரிய பெரிய கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து பப்ளிக்ல கேட்கறது ரொம்ப ரேர் தான். ஸோ நீங்க சென்டம் ஸ்கோரிங் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இன்கேஸ் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் டஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட் மாடல்ல கேட்கலாம். ஸோ மேபி அந்த மாதிரி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நீங்க இதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாலே ஆல்மோஸ்ட் இதுலயே உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு 5 மார்க் வந்து கண்டிப்பா வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் செகண்ட் சாப்டர்லயும் பாத்தீங்க அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 இந்த கொஸ்டின்ஸ்ல தான் 5 மார்க் உங்களுக்கு வரும். இதுல இந்த செகண்ட் சாப்டர்ல எஸ்பெஷலி அந்த பேலன்ஸ் ஷீட் மாடல் கொஸ்டின்ஸ் எல்லாம் இது வரலும் கேட்டதே இல்லை. ஸோ நீங்க வந்து இந்த 7 கொஸ்டினுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அண்ட் 2 மார்க்ல 2 மார்க் அண்ட் 3 மார்க்ல பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. வித்தின் பிராக்கெட்ல இந்த 17 and 18, 19 இந்த 3 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்க இல்லையா, இது எக்ஸசைஸ்ல வரக்கூடிய கொஸ்டின்ஸ், இந்த 3 நம்பர்ஸ் மட்டும். ஏன்னா எக்ஸசைஸ்லுக்கும் இல்லஸ்ட்ரேஷன்ஸ்க்கும் இந்த சாப்டர்ல மட்டும் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். அதனால இந்த பிராக்கெட்ல கொடுத்துருக்கிறது வந்து அந்த எக்ஸசைஸ் சம்ஸ். ஓகேவா? அதை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தேர்ட் சாப்டர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த தேர்ட் சாப்டர் அண்ட் ஃபோர்த் சாப்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு சம் கூட வந்து நான் வந்து எப்படி சொல்றது, விட்டு இருக்க மாட்டேன். எல்லா கொஸ்டினுமே கவர் பண்ணிருப்பேன். பிகாஸ் தேர்ட் அண்ட் ஃபோர்த் சாப்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர், ஈஸியான சாப்டரும் கூட, ஈஸியா ஸ்கோர் பண்ணக்கூடிய சாப்டர்ஸ். ஸோ இதுல எந்த கொஸ்டினுமே நீங்க ஒமிட் பண்ணிடாதீங்க. ஸோ இதுல வந்து 5 மார்க் அண்ட் 2 மார்க் 3 மார்க் வந்து செக்ரிகேட் பண்ணிருக்கேன். லைக் 5 மார்க்ல வந்து 1, 2, 3, 4 அண்ட் 21, 22, 23 இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து தேர்ட் சாப்டர்ல உங்களுக்கு 5 மார்க்கா கேட்பாங்க. இல்ல 1, 2, 3, 4 அப்படிங்கிறது வந்து நான் சொன்ன மாதிரி இந்த கேபிட்டல் கொஸ்டின் இருக்கு இல்லையா, ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் அண்ட் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் அந்த கொஸ்டின்ஸும், அண்ட் 21, 22, 23 இது வந்து அந்த கமிஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போடக்கூடிய சம்மும் இருக்கும். ஸோ இதுல இருந்து தான் உங்களுக்கு தேர்ட் சாப்டர்ல இருந்து 5 மார்க் வந்தா இதுல இருந்து தான் கண்டிப்பா வரும். அண்ட் நெக்ஸ்ட் பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா சம்முமே வந்து உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க்ல கவர் ஆகக்கூடிய மாதிரி தான் இருக்கும். சின்ன சின்ன சம்ஸா தான் இருக்கும். லைக் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ற சம்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி குட்டி குட்டி சம்ஸ் தான் வரும். இன்கேஸ் அதுல இருந்து ஏதோ ஒரு இந்த ப்ராடக்ட் மெத்தடோ இல்ல எல்ஸ் மந்த்லி அவங்க வந்து வித்ரா பண்ற அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு டோட்டலா எவ்வளவு வருது அப்படின்னு வந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் பண்றதுலயே ஒரு சில சம்ஸ் மேபி 5 மார்க்ல கேட்கலாம். பட் மேக்சிமம் வந்து உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ்ல இருந்து தான் 5 மார்க் வரும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் சாப்டர் பாத்தீங்க அப்படின்னா இந்த 8, 9, 10 இருக்கு இல்லையா, இந்த மாதிரி மாடல்ல தான் உங்களுக்கு 5 மார்க்ஸ் வரும். மீதி எல்லாமே உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க்லயே கவர் ஆயிடும். இன்கேஸ் உங்க லக் இந்த 2 மார்க் 3 மார்க்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, இதுல இருந்து 5 மார்க் கேட்டாலும் கேட்கலாம். இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் சாப்டர் பொறுத்த வரையிலும் 5 மார்க் அண்ட் 2 மார்க் 3 மார்க் எதையுமே ஒமிட் பண்ணாதீங்க. எல்லாமே குட்டி குட்டி சம்ஸா தான் இருக்கும். இதுல ஈஸியா ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியா இது எல்லாமே ஒமிட் பண்ணாத கரெக்டா பாத்துருங்க. அண்ட் நெக்ஸ்ட் 5 and 6th சாப்டர். ஸோ ஃபர்ஸ்ட் 5th சாப்டர்ல பார்த்தோம் அப்படின்னா 4, 5, 6, 7 இந்த சம்ஸ் நீங்க நல்லா பார்த்தாலே போதும், 5 மார்க் கவர் பண்ணிடலாம். ஸோ இந்த 5 and 6th சாப்டர்ல என்ன அப்படின்னா
ரிவாலுவேஷன் அக்கௌண்ட் போட்டு ஜேர்னல் என்ட்ரி பண்ண சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டும் சேர்த்தி ஒரு 5 மார்க்கா கேட்பாங்க. நிறைய கொஷின்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ரிவாலுவேஷன் போடுறது மட்டும்தான் சம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேர்னல் என்ட்ரியை மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ கொஷின் படிக்கக்குள்ள நல்லா தெளிவாக படிங்க. ரிவாலுவேஷன் அண்ட் ஜேர்னல் என்ட்ரி ரெண்டுமே போடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி 5 மார்க் ஒன்று வரும். நெக்ஸ்ட் 2 மார்க் 3 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸுமே 2 மார்க் 3 மார்க்ல கவர் ஆகும். இதுலயுமே நான் ஒரு சில சம்ஸ் எல்லாம் ஒமிட் பண்ணியிருப்பேன். லைக் பேலன்ஸ் ஷீட், அந்த பேலன்ஸ் ஷீட்டோட வரக்கூடிய அந்த சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் இதுல ஒமிட் பண்ணியிருப்பேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நீட் இல்லை, அதெல்லாம் நீங்க பார்க்கணுங்கிறதும் இல்லை. ஸோ மீதி இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க்ல கவர் ஆயிடும். இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 6th சாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி தான் 4, 5, 6 and 16 இந்த சம்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த கொஷின்ஸ்ல தான் 5 மார்க் மோஸ்டா கேட்பாங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க்ல கவர் ஆயிடும். இந்த 5 and 6 சாப்டர்ல எப்படி ரிவாலுவேஷன் அக்கௌண்ட் போட்டு ஜேர்னல் என்ட்ரி கேட்கறது 5 மார்க்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாமோ அதே மாதிரியே ரிவாலுவேஷன் அக்கௌண்ட் அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் வரலும் மட்டும் கேட்டு அது 5 மார்க்கா கேட்கலாம். பேலன்ஸ் ஷீட்ல இது வரலும் கேட்டதில்ல. ஸோ அதுக்கு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. ஜஸ்ட் வந்து உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கக்குள்ள ஜஸ்ட் 1 கிளான்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 7th சாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா 1, 3, 4, 5, 6 and 13, 14, 15 இந்த 13, 14, 15மே வந்து ரொம்ப ரேர் கேசஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 7th சாப்டர் பொறுத்தவரை எல்லாமே ஜேர்னல் என்ட்ரிஸ் அப்படிங்கிறதுனால ஜேர்னல் அந்த இன்ஃபர்மேஷன் கம்மியா கொடுத்து உங்களுக்கு 5 மார்க்ல கேட்பாங்க. புக்ல இருக்க மாதிரியே இந்த 13, 14, 15ல என்ட்ரிஸ் நிறைய இருக்கு. ஸோ அதுல இருக்க மாதிரியே நிறைய என்ட்ரிஸ் போடுற மாதிரி இருக்காது. ஸோ அதுல இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் கம்மியா கேட்டுதான் பப்ளிக்ல கேட்பாங்க. அண்ட் மீதி இருக்க எல்லா கொஸ்டின்லயுமே 2 மார்க்ல கவர் ஆயிடும். லைக் வந்து அட்வான்ஸ் கொடுத்தா என்ன, அரியர் கொடுத்தா என்னன்னு ஒவ்வொரு என்ட்ரி மட்டும் 2 என்ட்ரி மட்டும் வரும் இல்லையா, இது எல்லாம் 2 மார்க் 3 மார்க்ல கவர் ஆயிடும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து 8th சாப்டர் பாத்தீங்க அப்படின்னா 8th சாப்டர்லயுமே நான் ஒரு சம் கூட விட்டுருக்க மாட்டேன். லைக் ஒமிட் பண்ணியிருக்க மாட்டேன். எல்லா சம்ஸுமே கவர் பண்ணியிருப்பேன். ஸோ ஏன்னா 8th சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர் ஆஸ் வெல் அஸ் ரொம்ப ஈஸியஸ்ட் சாப்டர். இந்த தாட்டி நமக்கு வந்து அக்கௌண்ட்ஸ்ல கால்குலேட்டரும் அலவுடு. ஸோ இப்போ இதுல வந்து ஈஸியா நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். நல்லா ஃபோக்கஸ் பண்ணி இந்த சாப்டர் பார்த்துக்கோங்க. இதுல 5, 10, 11, 11, 16 இந்த சம்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு 5 மார்க்லயும் பேலன்ஸ் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க்லயும் கவர் ஆயிடும். ஸோ இதெல்லாம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் 9th சாப்டர். ஸோ 9th சாப்டர் பொறுத்தவரையும் நீங்க 1 to 10 லைக் 9 ஒமிட் பண்ணிட்டு 1 to 10ல இருக்கக்கூடிய 1 to 8 and 10 இந்த சாப்டர் எல்லாம் தரவா இருந்தீங்க அப்படின்னா 9th சாப்டர்ல வெறும் 2 மார்க் 3 மார்க் மட்டுமே பார்த்தா கூட உங்களுக்கு போதும். ஏன்னா 9th சாப்டர்ல வந்து ஃபார்முலாஸ் அதிகமா இருக்கும். நீங்க அதையும் மீறி 9th சாப்டர் பாக்குறீங்க அப்படிங்கக்குள்ள இந்த சம்ஸ்க்கு முக்கியமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க. அதுல வந்து 2 மார்க் 3 மார்க்ஸ் மட்டும் நீங்க நல்லா பார்த்தா கூட போதும். 5 மார்க் வந்து இதுலயே கூட உங்களுக்கு கவர் ஆயிடும். இந்த 2 மார்க் 3 மார்க்லயே 5 மார்க்கும் கவர் ஆயிடும். நான் வந்து இந்த 9th சாப்டர் எதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்னா இன்கேஸ் மற்ற சாப்டர் பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ் 9th சாப்டர் ஒரு கிளான்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்கேன். அண்ட் மற்ற சாப்டர் எல்லாம் தரவா இருந்தீங்கன்னா இந்த 9th சாப்டர் நீங்க பார்க்கணுங்கிறது கூட இல்லை. இந்த சாப்டர் இல்லாமே உங்களால எக்ஸாம்ல வந்து எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ண முடியும், நல்ல ஸ்கோரும் பண்ண முடியும். இல்ல நான் இந்த சாப்டரும் சேர்த்து பாத்துக்கிறேன் அப்படிங்கிறவங்க 2 மார்க் 3 மார்க்ல நல்லா ஃபோக்கஸ் பண்ணி தியரி பார்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் 10th சாப்டர் பொறுத்தவரையிலும் நான் லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி தான் ஒரே ஒரு சம் தான் வரும். அதுவும் அந்த ஜேர்னல் என்ட்ரி மாடல். அந்த ஃபர்ஸ்ட் சம் மட்டும் பார்த்துக்கோங்க. அது கண்டிப்பா 5 மார்க்ல வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் இதுல இருக்கக்கூடிய தியரிஸ் இது எல்லாம் தான் 2 மார்க் 3 மார்க்ல அண்ட் ஒரு 5 மார்க் மேபி வரலாம். இதுல 5 மார்க்ல இதுல இதை தாண்டி உங்களுக்கு வேற ஏதாவது சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லலாம்னா புக் பேக்ல வந்து இந்த ஆக்டிவிட்டில எல்லாம் ஒரு சில சம்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. லைக் இந்த ஜேர்னல் என்ட்ரி இந்த 10th சாப்டர்லயே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜேர்னல் என்ட்ரிஸ்ல மிஸ்ஸிங் ஃபிகர் மிஸ்ஸிங் வேர்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி, மிஸ்ஸிங் அக்கௌண்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிங்கன்னு. ஸோ அந்த மாதிரி எல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கிரியேட்டிவ் கொஸ்டின் மோஸ்டா அப்படிதான் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தா போதும். அக்கௌண்ட்ஸை பொறுத்தவரை இதை மட்டுமே நீங்க ஃபோக்கஸ் பண்ணா போதும். 90க்கு கண்டிப்பா ஒரு 70, 80 எடுத்துடலாம். 80ங்கிறத விட 70 சாலிடா எடுத்துடலாம். ஸோ 80 அப்படிங்கக்குள்ள நீங்க இந்த சம்ஸ் எல்லாம் நல்லா தரவா இருந்தீங்கன்னா இதுக்கு ரிலேட்டடா வரக்கூடிய சம்ஸையும் நீங்க அட்டன் பண்ணிடலாம். ஸோ இது எல்லாமே நீங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கோங்க.
இது பார்த்தீங்கனாலே நீங்க அக்கவுண்ட்ஸ் வந்து கம்பல்சரி நீங்க வந்து நல்ல ஸ்கோர் எடுத்து பாஸ் பண்ணிடலாம். இது ஸ்கூல் போறவங்களும் சரி, இல்ல நான் வந்து ஸ்கூல் போல கரஸ்ல தான் வீட்ல இருந்து படிக்கிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி இந்த சம்ஸ்க்கு கொடுங்க. இந்த சாப்டர்லாம் ஃபர்ஸ்ட் நான் என்ன சாப்டர் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கணுங்கிறத நம்ம ஸ்டடி வீக் பிளான்ல போட்டிருப்பேன். 4 வீக் சேலஞ்ச்ல நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்தந்த சாப்டருக்கு இம்பார்ட்டன்ட் குடுத்து இதுல இருக்க கொஸ்டின வந்து ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஹோப் எல்லாரும் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த அக்கவுண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினையும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்ப்பா இருக்கும் உங்களுக்கு ஸ்டடி வீக் பிளான கம்ப்ளீட் பண்றதுக்கு. ஓகே.